என் ஆசை, என் நோக்கம், நான் நான் நான். அவர் சொன்ன இந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால், கவனிங்க, தமிழில் போட்டிருக்கிறேன், துன்பத்திலும் பாடுகளிலும் உபத்திரவத்திலும் அவர்தான் எல்லாமே. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த வார்த்தை ஏன் தான் சொன்னார்? நீ சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் சொன்னார். எல்லாம் சொல்லுவீங்களா? நீங்கள் தான் எல்லாம், பாட்டெல்லாம் பாடுறோம், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா, ஆனால் பண்ணுறதெல்லாம் எனக்கு தான், ஆனால் பாடுறது எல்லாமே நீங்கள் தான். ரொம்ப பொய் இல்லை? செய்யறதெல்லாம் நம்ம விருப்பம், பேசுறதெல்லாம் நம்மளுடைய சுயசித்தம், எல்லாமே நம்ம விருப்பம், நம்ம ஆசை எல்லாமே நம்மள் தான். ஆனால் பாடும்போது என்ன சொல்கிறோம்? எனக்கு எல்லாமே நீங்கள் தான். வாழ்க்கையிலையும் போய், ஜபத்திலையும் போய், பாட்டிலையும் போய். அவர் சொல்லுகிறார், நான் தான், உன் துன்பத்தில் நான் தான், உன் எழுமையில் நான் தான், உன் இல்லாமையில் நான் தான், உன் வறுமையில் நான் தான், உனக்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நான் தான். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சிலுவை சொல்லுகிற பாடம், மூன்றாவது பாடம், ஐ ஆம் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நீங்கள் தான் ஆண்டவர் எல்லாமே. எல்லாம் இருக்கலாம், கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், பணம் வசதி இருக்கலாம், அது இருந்தாலும் அவரை போல வராது. புரியுங்களா? ஒன்று சொன்னாலும் புரியும். கணவன் போல, பிள்ளைகள் போல, ஆனால் பிள்ளைகள் இல்லை. புரியுது நினைக்கிறேன். வீட்டுக்கார் மாதிரி தான். என்னடி பார்க்குறீங்க? வீட்டுக்கார் மாதிரி தான், ஆனால் எல்லாரும் வீட்டுக்கார் இல்லை. புள்ள மாதிரி தான், ஆனால் புள்ள இல்லை. மனைவி மாதிரி தான், ஆனால் மனைவியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருப்பேன். கணவனாக இருப்பேன், தகப்பனாக இருப்பேன், மகனாக இருப்பேன், உன் சகோதரனாக இருப்பேன், உனக்கு நான் ஆசிரியனாக இருப்பேன், வைத்தியனாக இருப்பேன், உனக்கு நானே பேங்காக கூட இருப்பேன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை கூட நான் இருப்பேன். ஆமீன். உனக்கு மகிழ்ச்சி வேணுமா? நானே உனக்கு காமெடி நடிகனாக கூட இருப்பேன். ரெண்டு பார்க்குறீங்க? பல நேரங்களில் நம்ம சில சந்தோஷத்தை கொடுத்து நம்மை மகிழ்ச்சி ஆக்குறார் இல்லையா? அவர் ஒரு காமெடி இல்லையா? நம்மளை சிரிக்க வைக்கிறார். சில நேரங்களில் அவள் நகைத்தாள். அவள் அந்த நகைப்புக்கு யார் காரணம்? அவர் தான் காரணம். அவர் காமெடினா கூட வருவார், சில நேரங்களில் வங்கியாக கூட வருவார், நல்ல மார்வாடியாக கூட வருவார். சொன்னாரே கமெண்ட்ஸ் வரும், இனிமேல் எனக்கு என்ன தேவையோ அதை அறிந்து எனக்கு வருவார். மெய்ப்பராய் வருவார், மீட்பராய் வருவார், வைத்தியராய் வருவார், நல்ல வழக்கறிஞராய் எனக்கு வருவார். எனக்கு நல்ல, புரியுங்களா, எனக்கு இந்த கோச்சுன்னு சொல்கிறாங்களே, நிறைய பேர் போகிறாங்களே, என்னதுங்க கூட போகிறாங்களே, பாடி கார்டு கூட வருவார். இத்தனை நாள் வந்தார், எத்தனையோ நாள் வந்தார். நேற்று ஒரு இண்டிகோ ஏர்லைன்ஸில் 3 மணி நேரம் ஏசி ஓடலையாம்.